முசுக்கையின் குணம். இதை இரு குரங்கின் கை என்றும் அழைப்பதுண்டு. இதன் இலைகளை பறித்து நன்கு சுத்தப்படுத்தி கூட்டாகவோ பொரியலாகவோ செய்து வாரம் 2 நாள் அல்லது 1 நாள் சாப்பிட்டு வர மார்சளி, நுரையீரல் சளி, இருமல், காசம், ஆஸ்துமா போன்ற நோய்கள் விலகும். இலை கோழையகற்றும் தன்மையுடையது. வேர் பசி மிகுத்தல், நஞ்சு நீக்குதல், சளி அகற்றுதல் ஆகிய குணங்கள் உடையதாக இருக்கின்றது. இலை சூரணத்தை 120 கிராம் அளவு எடுத்து வைத்துக் கொண்டு அதனுடன் தூதுவேலை சூரணம் 80 கிராம் அளவு கலந்து அதில் 1/2 கிராம் எடையும் கருவேலம் பிசின் 200 மில்லிகிராம் எடையும் வெண்ணெயில் கலந்து 1 அல்லது 2 மண்டலம் சாப்பிட நாட்பட்ட எலும்புருக்கி, இரைப்பெருமல், இரத்த காசம், கபக்காய்ச்சல் போன்றவைகள் தீரும். 3 to 4 கைப்பிடி அளவு உள்ள முசுமுசுக்கை இலையை தோசை மாவுடன் அரைத்து தோசை செய்து சாப்பிட அல்லது வதக்கி துவையலாக பயன்படுத்தி வர சுரம், சளிசுரம், இரைப்பெருமல், இரத்த காசம், அரோசிகம், வாயில் ருசியின்மை, நீர்க்கோவை, நீர் ஒழுக்கு, நீர் ஒழுகுதல், மூக்குப்புண், வாசனையின்மை போன்றவைகள் தீரும். முசுமுசுக்கை வேர் 120 கிராம், ஆடாதோடை வேர் 80 கிராம், திப்பிலி, சுக்கு, மிளகு வகைக்கு 10 கிராம், லவங்கம் 2 கிராம் சூரணித்து 5 அரிசி எடை கருப்பு வெற்றிலையுடன் உட்கொண்டு பால் அருந்தி வர சுவாச உறுப்புகள் அனைத்தும் துப்புரவாகும். உறைந்த சளி வெளியேறும். சுவாச உறுப்புகள் பலப்படும். இருமல், எலும்புருக்கி நோய் தீரும். முசுமுசுக்கை இலைச்சாற்றுடன் சமனளவு நல்லெண்ணெய் கலந்து காய்ச்சி வாரம் 1 முறை தலை முழுகி வர இரைப்பெருமல், ஆஸ்துமா, எலும்புருக்கி தீர்வதுடன் கண்ணெரிச்சல், உடம்பெரிச்சல் தீரும். கண் சிவந்தல் மாறும் மற்றும் தொடர்ந்து வரக்கூடிய வறட்டிருமல் நீங்கும். 20 கிராம் வேருடன் 10 கிராம் முட்காவேலை வேரை சிதைத்து 150 மில்லி பாலில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி காலை மாலை பருகி வர மிகையான சளி, தொண்டைக்கம்மல், தொண்டைக்கட்டு ஆகியவைகள் உடனே தீரும்.